नृसिंहमेधसस्तस्य आसीत् भक्तजनश्रेष्ठो नरसिंह इति श्रुतः वक्ष्यामि तस्य चरितं कृष्णभक्तिप्रदं शुभम्. நரசிம்ம மேதா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார், குஜராத்ல இருந்தார். அவரோட சரித்திரம் ரொம்ப பெருசு. அதுலேருந்து ஒரு அம்சம் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா சொல்லியிருந்தோம் இல்லையா, நிறைய குழந்தைகள் வரா மாதிரி சரித்திரம் பார்ப்போம் அப்படின்னு. அவருடைய குழந்தை வயசுல அவருக்கு நடந்த ஒரு ஆச்சரியமான ஆனந்தமான அனுபவம். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கிடையாது. பிதிருப்யாம் ரஹிதோ தீனஹா பூர்வஜேனைவ போஷிதஹ சர்வசத்குண சம்பன்னஹ சர்வமானசரஞ்சகஹ விவேகசீலோ தீரஸ்ச விஷ்ணுபக்திபராயணஹ ज्येष्ठानुवर्ती मतिमान् बालकः पञ्चहायनः वयस्यैर्विहरन् नित्यं पाठशालां न गच्छति कीर्तयन् मधुरं कृष्णं कथयन् विविधाः कथाः. அந்த குழந்தை தன்னுடைய அண்ணா மன்னியோடையே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. சின்ன வயசுலயே ரொம்ப விவேகி, ரொம்ப மெச்சூர்டு அந்த குழந்தை. அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறா. ஸ்கூலுக்கு அனுப்பினா ஸ்கூல்ல கொஞ்ச நேரம் பாடம் படிக்கும், கொஞ்ச நேரம் குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு நேர பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பகவானுடைய மூர்த்தியை வச்சுட்டு அந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணுறது, அந்த மூர்த்திக்கு அலங்காரம் பண்ணுறது முதலிய அழகான பக்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் டீச்சரோட பொறுப்பு அவள் இந்த குழந்தைய தடுத்து படிக்க வைக்கணும். அவளாலேயோ பண்ண முடியல. இந்த குழந்தையோ இந்த குழந்தை பக்தி பண்ணுறதை பார்த்து எல்லா குழந்தைகளும் பக்தி பண்ணுறது, எந்த குழந்தைகளும் கிளாஸ்ல ஒழுங்கா உட்கார மாட்டேங்கிறது. இதை பார்த்ததும் அந்த டீச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவ அண்ணா ஊருக்கு போயிருக்கார். அண்ணா மண்ணி தானே வளர்க்குறான்னு சொன்னேன். அந்த அண்ணா ஊருக்கு போயிருக்கறச்சே நேர அந்த மண்ணியின் இடத்துல, அந்த குழந்தையனுடைய மண்ணியின் இடத்துல அந்த டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறார். கம்ப்ளைண்ட் பண்ணதும் அந்த அம்மா பொறுப்பு, அவளுக்கும் ஒன்றும் துவேஷம் கிடையாது குழந்தை மேல. அந்த அம்மா என்னடா இது, உனக்காக இவ்வளோ பொறுப்பா பார்த்து பார்த்து உங்க அண்ணாவும் நானும் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம், படிக்க வைக்கணுமே அப்படின்னு இவ்வளோ பண்ணா நீ ஸ்கூல்ல போய் இப்படி விஷமம் பண்ணிட்டு இருக்க, படிக்க மாட்டேங்கிறியாமே அப்படின்னு அந்த குழந்தைய ஓங்கி அடிச்சுட்டான். இப்படி அடிச்சதும் ஒரு அடிதான், அது ஒரு கன்சர்ன்ல தானே அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய திருப்பிய துவேஷத்தோடையோ அந்த குழந்தைகிட்ட வெறுப்போ கிடையாது. ஏதோ அந்த குழந்தை இப்படி இப்போ விஷமம் பண்ணுறதுன்னு ஒன்னே ஒரு அடி வச்சாதான் செய்யப்பட்டு வரும். ஆனால் அந்த குழந்தை ரொம்ப முக்தம் குழந்தை இல்லையா, முக்தமான குழந்தை. அந்த குழந்தை திடீர்னு ஓன அழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த அந்த மண்ணியின் இடத்துல எதையோ காமிச்சுக்கல, நேர தனியா போய் அழ ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தர் இருந்தானா நம்மளை ரொம்ப ஆசையா பார்த்துப்பார்ல, நமக்கு அம்மான்னு இருந்தானா நம்மள இந்த மாதிரி அடிக்க மாட்டார்ல. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம மண்ணியை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நம்மளுக்கு அம்மா இல்லை அவ்வளோதான், அதனால நமக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிருந்துடுது. அதுக்கும் மேலே என்ன நினச்சிருதுன்னா, இனிமேல் நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும், நமக்கு அம்மாவோ இல்லை, நமக்கு யாரும் நமக்குன்னு யாரும் இல்லை, நம்ம மட்டும் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கே மனசில் தோணி ஆற்றுலேருந்து கிளம்பி எப்படி காட்டுக்கு போயிடுது. காட்டுக்கு போனால் குழந்தை தான் இல்லையா, ராத்திரி வேளை மிருகங்கள்லாம் கத்துற சத்தம் கேட்கறது, பூச்சியெல்லாம் இருக்கு, பாம்புகள்லாம் வரும், இப்படி இருக்கும் காடுங்கிறது ராத்திரி வேளையில. அதுல இந்த குழந்தை இப்படி ராத்திரி வேளை போயிடுத்து, இருட்டு, துளி வெளிச்சம் இல்லை, எதுவுமே தெரியல, இதுமே எப்படி போறது எங்க போறது. இப்படி இருக்கிறச்சே அந்த குழந்தை நேர அந்த காட்டுக்கு வரைச்சே ஒரு சிவன் கோவில் இருக்கான், பாழடைஞ்ச சிவன் கோவில் அந்த காட்டுக்குள்ள. அந்த குழந்தை நேர அந்த சிவன் கோவிலுக்குள்ள வந்துருக்கு. பரமேஸ்வரனை கட்டிண்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருக்கு. சிவசங்கர லோகேஷ பார்வதி பிராணவல்லபா தேவதேவ மகாதேவா நீலகண்ட நமோஸ்துதே அஹம் தீனோஸ்மி கௌரீஷா நமே மாதா நமே பிதா தஸ்மாத் த்வமேவ சரணம் பாஹி மாம் கருணாநிதே.
संसारकानने घोरे संचरन्तं पुनः पुनः मां विलोक्य कृपां कृत्वा मार्गं दर्शय शङ्कर न मे योगे न मे ज्ञानं न तपो न व्रतानि च अहं मूढतमो लोके त्वामेव शरणं गतः. பரமேஸ்வரா, சிவபெருமானே, எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. நான் ஏதோ ஆற்றுலேருந்து ஓடி வந்துட்டேன். எனக்கு நீதான்ப்பா என்னை காப்பாற்றணும். மேலே சொல்றது ஸ்லேஷன்னு சொல்லுவா. ஒரே வார்த்தை, அதுக்கு 2 அர்த்தம்னு. நான் காட்டுக்கு ஓடி வந்துட்டேன், எனக்கு இருட்டுனால நிரம்பி இருக்கு. ஆனால் இந்த காடே இருட்டால நிரம்பி இருக்கு, நீ தான் எனக்கு வழி எங்கன்னு காமிச்சு விடணும் அப்படின்னு சாமான்யமாக ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த சம்சாரம் அப்படிங்கிற காடு இருக்கே, அந்த காட்டில் நான் மாட்டின்ட்டேன். அந்த காட்டில் அஜ்ஞானம் அப்படிங்கிற இருள் சூழ்ந்து இருக்கு. அதுலேருந்து ஞானத்துக்கு மோட்சத்துக்கு என்ன பாதை அப்படிங்கிறத நீங்கள் தான் மேலே காட்டணும். சாமான்யமாக காட்டில் மாட்டின்ட்டேன், இருட்டாக இருக்கு, நீங்கள் தான் எனக்கு வழியை காண்பிக்கணுங்கிறது சாமானிய அர்த்தம். அதோட உட்கருத்து என்னன்னா, சம்சாரங்கிற காட்டில் மாட்டிண்டு அஜ்ஞானம்ங்கிற இருளால் சூழப்பட்ட எனக்கு நீங்கள் தான் மோட்சத்தினுடைய பாதையை காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த 5 வயசு குழந்தை. எனக்கு யோகம் பண்ணி யோகாபியாசம் கிடையாது, நான் பெரிய யாகங்கள்லாம் பண்ணது கிடையாது, பெரிய ஹோமங்கள்லாம் பண்ணது கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, படிப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எனக்கு நீங்கள் மட்டும்தான் என்னுடைய கதி அப்படின்னு அந்த குழந்தை அந்த சிவபெருமான கட்டிண்டு அழ ஆரம்பிச்சிடுது. சந்திரசேகர சர்வேஷா கைலாச சிகராலயா शुद्ध स्फटिक संकाशा नागाभरणते नमः जटाधर नमस्तेस्तु गंगाधर नमोस्तु ते नमस्तेस्तु महायोगिन् नमो भूतगणाधिप त्रिलोचना त्रिलोकेशा तापत्रय निवारका भक्त प्रिय नमस्तेस्तु पाहि मां वृषभध्वज नमो नमो महेशाय विश्वेशाय नमो नमः नमो नमः शंकराय शंभवे ते नमो नमः. இவ்வாறு இந்த குழந்தை பரமேஸ்வரனோட லிங்கத்தை கட்டிந்து அலர்ந்தா. ஆசுதோஷி அப்படின்னு பேரு பொதுவா சிவபெருமானுக்கு சம்பிரதாயங்கள்ல. ரொம்ப சுலபமா சந்தோஷப்பட்டுடுவாராம் பக்தர்கள் பண்ற பக்தி. அதனால அதுவும் சாமானியனே சுலபமா சந்தோஷப்பட்டுருவார்னா குழந்தை பண்ற பக்திங்கிறது எப்படி இருக்கும்? அதான் முதல்ல சொன்னேன், சாமானியன் பண்றானா ஒரு கால் எதிர்பார்ப்போட இருக்கும். குழந்தைக்கு நம்ம இதை வேண்டிக்கணும்னு கூட தெரியாது. அந்த குழந்தை தூய அன்போட பக்தி பண்ணுறது. அந்த குழந்தையோட ஹிருதயம் ரொம்ப இன்னசென்ட்டான ஹிருதயம், ரொம்ப டெண்டரான ஹிருதயம். அப்படி ஒரு ஹிருதயத்தோட பக்தி பண்ணறச்சு அந்த பக்தி 100% நேர்மையான பக்தியா இருக்கும். ரொம்ப ரொம்ப நிர்மலமான, கபடம் இல்லாத, அழுக்கு இல்லாததான தூய பக்தியா இருக்கும் குழந்தை பண்ற பக்தி அப்படிங்கிறது. அதனால அந்த குழந்தை இப்படி 4 வார்த்தை அழ ஆரம்பிச்சதும் அவரால் தாங்க முடியலையாம். அவரால் எப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு குழந்தை அழறதுன்னு அவரால் தாங்க முடியல. உடனே பரமேஸ்வரன் அங்கேருந்து நேரம் வந்துட்டாராம். शुद्ध स्फटिक संकाशम नागयज्ञोपवीतिनम पिनाकपाणिं लोकेशं चंद्रशेखरमीश्वरं नीलग्रीवं विरूपाक्षं भस्मोद्धूलित विग्रहं व्याघ्रचर्माम्बरधरं शरण्यं करुणार्णवं. शुद्ध स्फटिक संकाशम भगवान நாராயணன் எப்பொழுதுமே நீருண்ட மேகம் இருக்கிற வர்ணத்துல நீலமேக சியாமலனா இருப்பார். சிவபெருமான் சுத்த ஸ்பட்டிக சங்காசம்னு சொல்லியிருக்கு. அவர் நல்லா பளிங்கு மாதிரி ஸ்பட்டிகம் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாராம். அவர் அவ்வாறு இருக்கார். நாகயஜ்ஞோபவீதினம், பாம்பே பூனலா போட்டு இருக்கார். நாகயஜ்ஞோபவீதினம் பினாகபாணிம் லோகேஷம் சந்திரசேகரமீஸ்வரம். பினாகபாணிம் எப்பொழுதுமே நாராயணனுக்கு எப்படி சங்க சக்கரம்லாம் இருக்கோ
அந்த மாதிரி சிவபெருமானுடைய ஆயுதம் அப்படிங்கிறது பினாக்கம் அப்படிங்கிற ஆயுதம் தான் அவருடைய ஆயுதம். அந்த பினாக்கம் அப்படிங்கிற ஆயுதம் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு ஆச்சர பினாக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஆயுதங்களை வச்சுட்டு உன்னோட வில்ல எடுத்துட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? வில்லே ஒரு ஆயுதம் தானே. அப்ப ஆயுதங்களை வச்சுட்டு வில்ல எடுத்துட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வில்ல எல்லாரையும் அடிக்கிறதுக்காக கிடையாதான், அது அவருக்கு ஒரு பூஷணமா. அதை வச்சுட்டு அவர் பார்க்கறதுக்கு ஷோக்கா இருப்பாராம். அதனால அந்த பினாக்க பாணி, பினாக்கத்தை கையில வச்சுண்டு சந்திரசேகரம் ஈஸ்வரம், தலையில பிறை சந்திரனோட, நீலக்ரீவம் விரூபாட்சம் பஸ்மோத்தூளித விக்கிரகம். நீலக்ரீவம், அவர் அந்த ஹாலாஹல விஷத்தை பருகினதுனால அவரோட கழுத்து நீல கலர்ல இருக்குமா. ஆனா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அதை ரொம்ப அழகா சொல்லுவா. எப்படி சொல்லுவா அப்படின்னா, எப்பொழுதுமே ராமரையே தியானம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ராமர் நீலவர்ணன், அதனால ராமநாமத்தையே சொல்லி 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 அவர் கழுத்தும் நீலமாயிடுத்து அப்படின்னு சொல்லுவா. அதனால நீலக்ரீவம் விரூபாட்சம் பஸ்மோத்தூளித விக்கிரகம், உடம்பு முழுக்க பஸ்மத்தை பூசிட்டு இருக்கார். வியாக்ரசர்மாம் பரதரம் சரண்யம் கருணார்ணவம், இவ்வாறு புலித்தோலை பூஷிச்சுண்டு கருணார்ணவம், அதுதான் முக்கியம். இந்த குழந்தைய யார் பக்தி பண்ணாலுமே ஆசுதோஷியா இருக்கிறவர். இப்படி ஒரு 5 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை பக்தி பண்ணுறது அப்படின்னா அவரால் அதை தாங்க முடியுமா? அவ்வளோ அருள் இன்னருள் சுரக்கக்கூடியவராக அங்கேருந்து அந்த குழந்தைக்கு எழுத்தாப்புல நிற்கிறார். இப்படி பார்த்ததும் அந்த குழந்தை ஆனந்தப்பட்டு போயிடுத்து. அங்கேருந்து பிரேமையில தத்தளிக்கிறது. இவ்வளோ ஆச்சரியப்பட்டு போனதும் அங்கேருந்து அவர் சொல்றாராம் பரமேஸ்வரன், அபயம் தே மகாபுத்தே பக்தியாஹம் தே வசீகிருதா ததாமி காமிதம் துப்யம் துவம் கிமிச்சசி பாலகா. குழந்தை, உன்னோட பக்தியில நான் சந்தோஷப்பட்டு போயிட்டேன்ப்பா, உன்னோட பக்தியில நான் ஆனந்தமாயிட்டேன். உன்னோட பக்தியில ஆனந்தமாயிட்டேன்னு கூட சொல்ல, உன்னோட பக்திக்கு நான் வசமாயிட்டேன். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது என்கிட்ட கேளு அப்படின்னதும் அதுக்கப்புறம் ஒரு லிஸ்டே போடுறார். அவர் யாரெல்லாம் அவரிடத்துல பக்தி பண்ணி அவர் என்னென்ன அவளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு. மிருகண்டு தனய பூர்வம் மாமாஸ்ருத்ய மகாமதி ஜிதவான் துஸ்தரம் மிருத்யும் லேபே பக்திம் ததாஹரௌ. மிருகண்டு அப்படின்னு ஒரு முனி, அவருடைய புள்ளதான் மார்க்கண்டேயர். அந்த மார்க்கண்டேயர் அப்படிங்கிறவர் புராணத்துல இந்த கதைகள் உண்டு. 16 வயசு அவருக்கு ஆயுசுங்கிறது. 16 வயசோட அவர் அவருக்கு காலம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னதும் யமதூதர்கள்லாம் அவர் மேல பாசத்தை போடுறா. அவர் அங்கேருந்து பரமேஸ்வரனை போய் இறுக்கி கட்டின்ட்டார். பாசம் அதனால அவர் மேல விழமாட்டேங்கிறது, பரமேஸ்வரனையும் சேர்த்து இழுக்கிறது. பரமேஸ்வரனை யமலோகத்துக்கு கூட்டின்னு போக முடியுமான்னு. அதனால யமன் கை விரிச்சுட்டார். உடனே அங்கேருந்து பரமேஸ்வரன் நீ எப்பொழுதுமே 16 வயசாவே இருப்ப அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணார். ஏவஞ்ச சண்டிகேஷோபி பூஜயன் பக்தி பூர்வகம் பிராப மத்பக்த முக்கியத்துவம் பாலலீலாந்தரேபிமாம். சண்டிகேச நாயனார் அப்படிங்கிறவர், இன்னைக்கும் எல்லா சிவன் கோவிலையும் சண்டிகேஸ்வரர் இருக்காரு. அந்த சண்டிகேஸ்வரர் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே அவர் இப்படி மண்ணுல அவர் அவெல்லாம் மாடு மேய்க்கிறது விவசாயம் பண்றது தான் அவ தொழில். அப்படி அவ பெயிண்டே இருக்கிறச்சே அதுக்காக எப்ப போனாலும் அவருக்கு காரியம் பண்ணிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு மண்ணுல ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சு வைப்பார். பிடிச்சு வச்சு சிவபக்தி பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த குழந்தைக்கு பகவான் பரமேஸ்வரன் பிரசன்னமானார். அதனால அதை சொல்லி அந்த சண்டிகேசனுக்கும் நான் அவனுக்கும் பக்திக்கு நான் அவனோட பக்திக்கு வசமாயிட்டேன். ததாமாம் பூஜையன் பூர்வம் உபமன்யுஷ்ச பாலகா க்ஷீரமேவார்த்தயன் கிஞ்சித் பிரபேதே க்ஷீரசாகரம். உபமன்யு அப்படின்னு ஒருத்தர், அவர் அங்கேருந்து குழந்தை, அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுக்கு கூட வசதி இல்லாத குடும்பமா. அந்த குழந்தை ஒரு தடவை குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கிறச்சே அவ குருகுலத்துல பால் கொடுக்கறா எல்லா குழந்தைகளுக்கும். இந்த குழந்தைய எனக்கு பால் வேணும்னதும் பால் ஆயிடுத்து. உடனே அவ குருகுலத்துல சொல்லிட்டா, நீ போ நேர போய் எங்க பரமேஸ்வரன்கிட்ட போய் கேளு, பால் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா. உடனே இந்த குழந்தை பாவம் பால் வேணும் அப்படின்னு அழுதுண்டே பரமேஸ்வரன்கிட்ட அழுதுது. பரமேஸ்வரன் பிரத்யக்ஷமாகி அந்த குழந்தைக்கு பார்க்கடலை காமிச்சு கொடுத்து பார்க்கடல்லேருந்து எடுத்து பாலை ஊட்டினாராம். அதே மாதிரி பல குழந்தைகள் ததைவ ஞான சம்பந்தா க்ஷுத்பிபாசா சமாகுலா பிரருதன் க்ஷீரபானாய மயைவ பரிபாலிதா. திருஞான சம்பந்தர் குழந்தை தானே, அவ அப்பா பரம வைதிகர்,
குளத்தாங்கரையில போய் தினமும் அனுஷ்டானம் பண்ணுவார். இந்த குழந்தை ஒரு நாள் என்னையும் கூட்டின்னு போப்பா அப்படிங்கிறது. இந்த அப்பா சொல்றார், இல்லடா குழந்தை, நான் போயிட்டு வரத்துக்கு அனுஷ்டானம்லாம் முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடும், உனக்கு தொப்ப பசிக்கும், நீ இங்கேயே ஆத்துலயே இரு அப்படின்னதும், இல்லை நான் வருவேன் அப்படின்னு அழுததும் சரின்னு கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்து அவ அப்பா சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த குழந்தைக்கு பசி வந்துடுது, ஓன்னு அழ ஆரம்பிச்சிருது. அவ அப்பாவா நிஷ்ட கலையாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி நிஷ்ட கலையாம ஜபம் பண்ணிட்டு இருக்கறச்சே அந்த குழந்தை அழறது இல்லையா. உடனே அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்காக சாட்சாத் ரிஷப வாகனனா பரமேஸ்வரனும் பார்வதியுமே ஆகாசத்துலேருந்து ஆகாச மார்க்கமா அங்கேருந்து போயின்னு இருக்கா. இந்த குழந்தைய பார்க்க வந்து இந்த குழந்தைக்கு ஞான பால் கொடுத்தாலும் பார்வதி அம்மா. உடனே அந்த குழந்தைக்கு ஞானம் உண்டாயிடுது. தோடுடைய செவியன் அப்படின்னு மேல பிரபந்தம் பாட ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை. இந்த மாதிரி பல சரித்திரங்கள் சொல்லி இந்த மாதிரி குழந்தைகள்லாம் என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்ப்பா, குழந்தை உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இந்த நரசிம்ம மேத்தா அங்கேருந்து சொல்ற, குழந்தை தானே, துணூண்டு குழந்தை கேட்கறது, மாதா பிதா த்வமேவாசி கௌரிநாத நமோஸ்துதே பிரம்மாதி துர்லபோபித்வம் பக்தானாம் சுலபோத்யசி பிரதர்ஷய மகாதேவ ரசானாமுத்தமம் ரசம் சம்சாரோயம் அசாரஸ்யாத் யஸ்ய லாபேன சங்கர. எனக்கு நீங்க வந்து பிரம்மாதி தேவர்களுக்கு கூட கிடைக்காதவர் எனக்கு வந்து கிடைச்சிருக்கேள். இப்படி நீங்க எனக்கு கிடைச்ச உடனே நான் உங்கள்கிட்ட அல்ப விஷயத்தை எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு அல்ப விஷயத்தையா கேட்க போறேன். இப்ப ஏற்பட்ட நீங்களே கிடைச்சதும் நான் உங்கள்கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேட்கறேன். ரசானாம் உத்தமம் ரசம், எல்லா விஷயங்களுக்கும் சாரமா இருக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதை எனக்கு காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி, அது எப்பேற்பட்டதா இருக்கணும்னா அந்த ரசத்தை நமக்கு தரும். அந்த சாரமான விஷயம், அந்த ரசத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அப்புறம் லோகம் அசாரமா தோண ஆரம்பிச்சிடணும். அந்த அளவுக்கு எந்த வஸ்து இருக்கோ அதை எனக்கு காமிச்சு கொடுங்கோ அப்படின்னு பரமேஸ்வரன் கேட்டதும் உடனே ருத்ரன் சொல்றார், கிருஷ்ணாக்கியம் பரமம் பிரம்ம மமேஷ்டம் தெய்வதம் கலு தத் கிரீடதி பிரேயசீபிஹி பாவனே யமுனா தடே. கிருஷ்ணன் இருக்கானே பிருந்தாவனத்துல, அந்த கிருஷ்ணன் தான்ப்பா இருக்கிறதுலே சாரத்துக்கெல்லாம் சாரம், அவன் தான் இருக்கிறதுலே பரவஸ்து. அந்த கிருஷ்ணனை நான் உனக்கு காண்பித்து கொடுக்குறேன். இந்த குழந்தை வந்து அங்கேருந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னா கொடுத்துருப்பார். இந்த குழந்தை வந்து நீங்க வந்து எனக்கு எது நல்லதோ அதை பார்த்து பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டதும் அவர் உடனே பெருமாளை காமிச்சு கொடுக்குறாராம், கிருஷ்ணனை காமிச்சு கொடுக்குறார். பிருந்தாவனத்துல இருக்காம்பா பகவான். அந்த பகவான் வந்து கோபிகைகளோட விளையாடிட்டு இருக்கான். அந்த பகவான் தான் ரசானாம் உத்தமம் ரசம். அந்த குழந்தை அந்த பகவானுடைய பஷ்யபால ஸ்தித பிரஜ்ஞா ராசலீலாம் மகாத்மனஹா யஸ்ய தர்ஷன மாத்ரேண பிரேமோன்மாத பிரஜாயதே. குழந்தை அந்த பெருமாள் அந்த பகவானுடைய ராசலீலையை நான் உனக்கு காண்பிச்சு கொடுக்கறேன். ஏன்னா அந்த ராசலீலை தான் ரசானாம் உத்தமம் ரசம், சார சார சபுக்கே சார அப்படின்னு பாகவதாலாம் பாடுறா ராசலீலையை பத்தி பாடுறச்சு. அதனால சாரத்துக்கெல்லாம் சாரம் அந்த ராசலீலை தான். அந்த ராசலீலையை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கறேன் அப்படின்னு இந்த சிவபெருமான் சொல்லி அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்றார். பார்த்தா அந்த குழந்தைக்கு இஹலோக பிரஜ்ஞை போயிடுத்து. தான் இங்க இருக்கோம், தான் காட்டுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம், தான் வந்து தனக்கு நரசிம்மன்னு பேரு, தான் ஒரு குழந்தை அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிட்டார். தான் என்ன ஒரு நிலைக்கு போயிட்டார் அப்படின்னா, தானே பரமேஸ்வரனோட கிருப்பையினால தானே ஒரு கோபி ஆயிட்டார். தானே ராசலீலனா என்னன்னா பகவானை சுத்தி எல்லா கோபிகைகளும் பகவானுடைய பேரை சொல்லி பாடிண்டு நர்த்தனம் ஆடுவா. நடுவுல பகவான் நின்றுட்டு இருப்பான். அப்படி இருக்கிறச்சே பார்த்தா தன்னை சுத்தி எல்லா கோபிகைகளும் ஆடுறா. பகவான் வந்து இந்த நரசிம்ம மேத்தாவை தான் பக்கத்துல நிக்க வச்சுட்டு இருக்கானோ. நிக்க வச்சுட்டு கிருஷ்ண சிக்ஷித நாட்டியஞ்ச, எப்படி ஆடணும் பகவான் இப்படி ஸ்டெப்பு போடுறான், காலை இப்படி ஆட்டுறான் அப்படின்னா அந்த குழந்தையும் அதே மாதிரி இப்படி ஆட்டு, இப்படியே என்ன மாதிரியே காலவை அப்படின்னு கற்றுக் கொடுக்குறான். அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்றான், அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறான். ஒரு வாக்குல அடங்காததான ஒரு பேரானந்தத்தை அந்த குழந்தை அனுபவிக்கிறது. இப்படி பகவானுடைய தரிசனம் சாட்சாத் சாதாரணமா பகவானோட தரிசனம், பகவான் இப்படி சங்க சக்கர கதாதரனா கண்ணெதிரில காட்சி கொடுத்தாலே தாங்க முடியாது. இதுவோ என்னன்னா தன்னை வந்து தன்னுடைய ராதையை வச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல தன்னை வச்சுட்டு அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த பகவான் அந்த குழந்தைய கொஞ்சறான். இப்படி ஒரு தரிசனம் அந்த குழந்தைக்கு. இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சதும் திருப்பி இஹலோக பிரஜைக்கு வருது. அப்புறம் அந்த குழந்தை ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா
இத்தனை நேரம் எப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சது, இப்ப திடீர்னு அந்த ஆனந்தம் முடிஞ்சு போயிடுது, பகவான் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அழுக வருமா வராதா? அதனால அந்த கண்ணெதிரில் எல்லாமே மறைச்சு போயிடுதுன்னதும் அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. ஏவம் சம்போ பிரசாதேன லப்த்வா கிருஷ்ணஸ்ய தர்சனம் கிருஷ்ண தர்சன முக்தாத்மா கிருஷ்ண பக்தோ பபூவசா. உடனே அழுது சமாதானமாச்சு. எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் சிவபெருமான் நமக்கு காமிச்சு கொடுத்தார். இனிமே இந்த ஆனந்தத்தை நம்ம விடக்கூடாது. இனிமே அந்த பகவானை திரும்பி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த பகவானுடைய பேரை பாடணும், நாமாவை கீர்த்தனம் பண்ணணும், பகவானுடைய கதையை கேட்கணும், பகவானை பற்றியே பாடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த குழந்தை அதுக்கு அப்புறத்துலேருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, தினமும் பகவானை பற்றியே பாடிண்டு, பகவானுக்கு பூஜை பண்ணிண்டு, பகவானுடைய கதைகளையே சொல்லிண்டு, பகவானுடைய கதையவே கேட்டுண்டு, இப்படியே ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தை ஓட்டுறது. நரசிம்ம மேத்தா அப்படின்னு பெரிய மகான், குஜராத்ல இருந்தார் இவர். அவருடைய ஒரு கீர்த்தனம், அந்த கீர்த்தனத்தை அனுபவிப்போம். விஷ்ணவஜன தோ தேனே கஹியே ஜோ पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो ये मन अभिमान न आने रे. வைஷ்ணவ ஜனங்கள்லாம் எப்படி இருப்பா, ஒரு உண்மையான வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், எப்படி இருப்பான் அப்படிங்கிறத கீர்த்தனமாவே சொல்றார், உபதேசம் பண்றார். வைஷ்ணவன் யார சொல்லுவா அப்படின்னா, ஜோ பீட பராயி ஜானே ரே. எவன் ஒருத்தன் மத்தவா கஷ்டப்படறச்சே, மத்தவாள் பீடிக்கப்படறச்சே அவளுக்கு போய் உதவறானோ, மத்தவாளோட துக்கம் வரச்சே அவளுக்கு போய் உபகாரம் பண்றானோ, எப்பொழுதுமே ஒரு அகங்காரத்தோட கர்வத்தோட எவன் இல்லாம இருக்கானோ அவனே பரம வைஷ்ணவன். सकल लोकमा सहुने वंदे निंदा न करे के नीरे वाचकाछमन निश्चल राखे धन धन जननी तेनीरे. உலகத்துல இருக்கிற அத்தனை பெரியவாளையும் மதிக்கணும், அத்தனை மனுஷாலையும் முதல்ல மதிக்கணும். யார்கிட்டையும் அலட்சியமான புத்தி வரக்கூடாது, யாரையும் நிந்திக்க கூடாது. வாக்குனாலையும் சரி, மனசுனாலையும் சரி, செயல்னாலையும் சரி, 3 நாளையும் எப்பயுமே ஒரே விஷயத்தையும் அணுகிறவனா இருக்கணும். மனசால வாயால எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், எல்லாரையும் பத்தி புகழ்ந்து பேசிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சுண்டு, ஆனா செயல்ல பின்னாடியிலேருந்து அப்படியே செயல்ல தன்னை அப்படியே ரொம்ப நல்லவன்னு காமிச்சுக்கணுங்கிற மாதிரி பண்ணா பின்னாடியிலேருந்து வேற ஒரு செயலை பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் இல்லாம வாக்குனாலையும் மனசுனாலையும் செயல்னாலையும் ஒரே விஷயத்தையே செய்யறவனா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா, தன தன ஜன நீத்தே நீரே. அப்படி ஒருத்தனை ஒரு அம்மா பெக்கறானா அந்த அம்மாக்கு அந்த அப்படி ஒரு குழந்தை பொக்கிஷம் தான் அப்படிங்கிறார். சமதிருஷ்டினே திருஷ்ணா தியாகி परस्त्री जेने मात रे जिह्वा थकी असत्य न बोले परधन नव झाले हाथ रे. சமதிருஷ்டினே, எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும், எல்லாரையும் சமமா பார்க்கணும். திருஷ்ணா தியாகி, அல்ப விஷயங்கள்ல அந்த ஈகை வேட்கையை நீக்கணும், அந்த திருஷ்ணாவை நீக்கணும். பரஸ்திரீ ஜேனே மாத்தரே, பரஸ்திரிய பார்த்தா தன்னுடைய அம்மாவா மதிச்சு பார்க்கணும். ஜிஹ்வா தகி அசத்தியன போலே, நாக்கே அறுத்து போட்டாலும் பொய் சொல்லக்கூடாது. பரதன நவ ஜாலே ஹாத்தரே, மற்றவாளுடைய பைசாவை மற்றவாள் நம்மளோட எதுவும் ஒன்று கிடையாதோ அதை தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்றார். மேல மோகமாயா வியாபே நஹி ஜேனே दृढ़ वैराग्य जेना मन मारे राम नाम शु ताली रे लागी सकल तीरथ तेना तन मारे. எப்பொழுதுமே
சம்சாரத்துல மோகிச்சு போகாம எல்லா விஷயங்கள்லயும் வைராக்கியத்தோட இருக்கணும். வைராக்கியம்னா பிடிக்காதனம்னு அர்த்தம் கிடையாது. வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா பற்றற்றாமை. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் போய் காட்டுல போய் உக்காந்துட்டானா வைராக்கியம்னு கிடையாது. ஒருத்தனுக்கு உண்மையா மனசுல பற்று இருக்கு, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் காட்டுக்கு போனாலும் எல்லா விஷயங்களையும் அவனை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஆனா ஒருத்தனுக்கு பற்று இல்லை அப்படின்னா அவன் குடும்பத்துல ஆத்திலேயே இருந்திருந்தாலும் பரம வைராக்கியசீலனா வாழ்ந்துடுவான், ராஜா மாதிரி வாழுவான் அவன். அதனால அந்த வைராக்கியத்தோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே ராம நாமத்துல முழுகி போய் இருக்கணும். எப்பொழுதுமே பகவன் நாம ஜபத்திலேயே முழுகி போய் இருக்கணும். இப்படி ஒருத்தன் இருக்கானோ அவனே தான் சகல தீர்த்தங்களும். அதை விட்டுட்டு நம்ம யாத்திரைக்கு போனோம், அந்த க்ஷேத்திரத்துக்கு போனோம், இந்த க்ஷேத்திரத்துக்கு போனோங்கிற அவசியமே கிடையாது. அப்படி எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனே தான் சகல தீர்த்தமும், அவனே தான் சகல க்ஷேத்திரமும். வனலோபீனே கபட ரஹித சே காம क्रोध निवार्यारे भणे नरसैयो तेनु दर्शन करता कुल एको तेर तार्यारे. இப்படி சொல்லி கடைசியில் என்ன சொல்றாருன்னா, எந்த கபடமும் இருக்கக்கூடாது, கபடு சூது இல்லாம எல்லார்ட்டையும் பழகணும், காமம் குரோதம் எல்லாத்தையும் நீக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பனே நரசையோ தேனும். அப்புறம் முத்ரன்னு பேரு, நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டுல கடைசியில எந்த மகான் அந்த பாட்டு எழுதுறாளோ அவளோட பேரே அந்த இடத்துல கடைசியில வரும். கடைசியில் என்ன சொல்றாருன்னா, அப்பேற்பட்ட நரசிம்மனாகிய நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, இப்படி ஒருத்தன் வாழறான் அப்படின்னா அந்த பரம்பரையில 71 தலைமுறைகள் எல்லாரும் கரையேறிடுவா. அந்த பரம்பரையில வந்தாலே அவளுக்கு பரலோக பிராப்தி ஏற்படும், அவளுக்கு சத்கதி ஏற்படும். அந்த பரம்பரையில பிறக்கிறவா எல்லாருமே உத்தாரணம் ஆவா அப்படின்னு சொல்லி வைஷ்ணவர்களுடைய அருமை பெருமைகள் எல்லாம் பாடுறது. இந்த ஒரு கீர்த்தனம் போதும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த ஒரு கீர்த்தனத்தை பார்த்தே நம்ம கத்துடலாம். அவ்வளோ அழகான கீர்த்தனம் இது. இந்த கீர்த்தனத்தோட இந்த நரசிம்ம மேதாவோட சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிப்போம். இன்னும் ஒரே ஒரு சரித்திரம், அதோட இன்னி சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். இத்தனை நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பிருந்தாவனத்துல ஹரிவம்சர் அப்படின்னு ஒரு மகான் சொன்னேன் இல்லையா, அவருடைய சம்பிரதாயத்துல இருந்த பக்தர்கள் 4 சம்பிரதாயம் சொன்னேன். ஹரிவம்சர், நிம்பார்கர், சைதன்ய மகாபிரபு, வல்லபாச்சாரியால் அப்படின்னு. அதுல வல்லபாச்சாரியாளுடைய சம்பிரதாயம் ரொம்ப முக்கியமான சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துல அஷ்டசாப் அப்படின்னு சொல்லுவா. சம்ஸ்கிருதத்தை சொன்னோம்னா அஷ்டதாசர்கள் அப்படின்னு சொல்லலாம். 8 முக்கியமான மகான்கள். வல்லபாச்சாரியால், அவருடைய புதல்வர், அவருடைய திருக்குமாரர் விட்டல்நாத் கோஸ்வாமி அப்படின்னு பேரு. 2 புத்திரர்கள் அவருக்கு, கோபிநாத கோஸ்வாமி, விட்டல்நாத கோஸ்வாமி அப்படின்னு. அந்த கோபிநாத கோஸ்வாமி அப்படிங்கிறவர் பல சாஸ்திரங்களை கத்துண்டு ஊரெல்லாம் போய் வாதங்கள் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சு அந்த மார்க்கத்துல போயிட்டார். விட்டல்நாத கோஸ்வாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஸ்ரீநாத்ஜி தான் அவருடைய தெய்வம். நேத்திக்கே சொன்னேன் இல்லையா ஸ்ரீநாத்ஜியை பத்தி, கர்ணாந்த தீர்க்க நயனம் அப்படின்னு வர்ணிக்கச்சே ஸ்ரீநாத்ஜியை பத்தி நேத்திக்கு பார்த்தோம். அந்த மாதிரி அந்த ஸ்ரீநாத்ஜி பிருந்தாவனத்துல தான் இருந்தான். இன்னைக்கு அந்த ஸ்ரீநாத்ஜி நாத்தத்வாரால இருக்கான். அவுரங்கசீபோட கலாப காலத்துல அந்த ஸ்ரீநாத்ஜியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு அவ எடுத்துட்டு அந்த ஸ்ரீநாத்ஜிய முகலாயர்களுக்கு தெரியாம நாத்தத்வாரால போய் ராஜபுத்திர வீரர்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணான். அந்த ஸ்ரீநாத்ஜி முதல்ல கோவர்தன மலையில தான் இருந்தான். அப்படி இருக்கிறச்சே வல்லபாச்சாரியால், விட்டல்நாத கோஸ்வாமிலாம் இருக்கிறச்சே ஸ்ரீநாத்ஜி கோவர்தனத்துல இருந்தான். அப்பொழுது அஷ்டதாசர்கள், முக்கியமா 8 தாசர்கள்னு சொல்லுவா, 8 சிஷ்யர்கள் இந்த வல்லபாச்சாரியாளுக்கும் விட்டல்நாத கோஸ்வாமிக்கும் சேர்த்து. அதை தவிர பல பக்தர்கள், மிளேச்ச பக்தர்கள், ரஸ்கான் முதலிய பல பக்தர்கள், பல பேர்கள் இந்த வல்லபாச்சாரியால் ஆசிரியிச்சு எல்லாரும் சன்மார்க்கத்தில் ஈடுபட்டவாளா. பெரிய சம்பிரதாயம். இன்னைக்கும் குஜராத், ராஜஸ்தான்லாம் ரொம்ப பெரிய சம்பிரதாயம் அவளோடது. வல்லபாச்சாரியால் பெரிய மகான். அவ எங்கெல்லாம் பாகவத சப்தாகம் பண்ணாலோ அங்கெல்லாம் பாகவத பைட்டக், வல்லப பைட்டக் ஒன்று உண்டு. அவ பைட்டக்னா ஒரு மட்டம். அது அவர் எங்கெல்லாம் சப்தாகம் பண்ணாரோ அங்கெல்லாம் அதை கட்டிடுவான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல கூட இருக்காது, நம்ம போய் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துல ஒரு பக்தர், அது ஒரு தனி தலைப்பு, அது வல்லப சம்பிரதாயம் அப்படிங்கிறது. இருந்தாலும் அதுல ஒரு சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம், ரொம்ப ரசமான சரித்திரம். அந்த சரித்திரத்தை பார்ப்போம் அப்படின்னு தோணிட்டு
ஆசீத் கோவிந்ததாசாக்கியா கவீந்திரோ வைஷ்ணவோத்தமः சிஷ்யோ விட்டலநாதஸ்ய கிருஷ்ணகீர்த்தன தத்பரः. அந்த வல்லபாச்சாரியாரோட புதல்வர் விட்டல்நாத கோஸ்வாமின்னு வல்லபாச்சாரியாளுக்கு சலையில்லாத மகானவரும் அப்பேற்பட்ட மகானவர். அவருடைய சிஷ்யர் வைஷ்ணவோத்தமர், அவருக்கு கோவிந்ததாஸ் அப்படின்னு பேரு. ஆத்த எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து விட்டல்நாதரே சரணம், ஸ்ரீநாத்ஜியே சரணம் அப்படின்னு பிருந்தாவனத்துல இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறச்சே அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, தினம் பகவான் கிருஷ்ணனே அவரோட விளையாடுவான். என்ன விளையாடுவான் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுவான். ஒரு நாள் என்ன விளையாடுறான் அப்படின்னா, கோலி குண்டு விளையாட்டு அப்படின்னு ஒன்று உண்டு. அது எப்படி விளையாடுவான்னு தெரியல எனக்கு. அந்த கோலி குண்டை அடிச்சு 2 பேர் ஒருத்தர் இன்னொருத்தர் விளையாடுவா. அப்படி விளையாடிட்டு அந்த கேமோட ரூல் என்னன்னா, அந்த கோலி குண்டு விளையாட்டுல யார் ஜெயிக்கிறாளோ அவ அந்த கோலி குண்டை எடுத்துட்டு போயிடணும், அவ தான் அந்த கோலி குண்டை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அந்த கேமோட ரூல். இப்படி விளையாடிட்டு இருக்கிறச்சே ஒரு நாள் இந்த கண்ணனும் இந்த கிருஷ்ணனும் இந்த கோவிந்ததாசும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கானோ. என்னது, இந்த கோலி குண்டு விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டே இருக்கிறச்சே அந்த இடத்த சொல்றார், பிரம்மாண்டானாம் சஹஸ்ராணி யஸ்ய கிரீடனகானி வை சோயம் கோவிந்ததாசேன கிரீடதி ஷ்யாம சுந்தரா. இந்த பிரம்மாண்டம் இருக்கே, இந்த பிரம்மாண்டம், இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டும், இதுல இருக்கக்கூடிய எந்தெந்த பூமியோ ஜூபிட்டரோ சூரியனோ நட்சத்திரங்களோ இந்த கோளங்கள்லாம் எவனுக்கு எப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு இந்த பூமியில இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே விளையாட்டு சாமானோ, அப்பேற்பட்ட பரமாத்மா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கோவிந்ததாசோட கோலி குண்டை விளையாடிண்டு, ஏய் நீ ஜெயிச்சியா நான் ஜெயிச்சியா அப்படின்னு இவன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கானோ. இந்த அளவுக்கு இந்த கோவிந்ததாசோட விளையாடிட்டு இருக்கான் பகவான். இப்படி இந்த பகவான் விளையாடிட்டு இருக்கிறச்சு என்ன சொல்றார் அப்படின்னா, பராஜிதோபி ஸ்ரீநாதா. இப்படி விளையாடிட்டு இருக்கிறச்சு ததா கோவிந்ததாசேன ஸ்ரீநாதஸ்து பராஜிதா. இவா 2 பேரும் விளையாடிட்டே இருக்கிறச்சு கோவிந்ததாஸ் கிட்ட கிருஷ்ணன் தோத்து போயிட்டானோ. கண்ணன் தோத்து போனதும் இந்த கேமோட ரூல் படி பார்த்தா யார் ஜெயிக்கிறாளோ அவாதானே அந்த கோலி குண்டு எடுத்துன்னு போனோம். தோத்ததும் இந்த கண்ணன் அத்தனை கோலி குண்டையும் எடுத்தான் ஓட்டம். அங்கேருந்து சந்நிதிக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டான். உடனே இவரும் அங்கேருந்து ஓடி போறார். டேய் உன்னை விடுறேனான்னு பாரு, இங்கேருந்து எல்லா கோலி குண்டையும் எடுத்துன்னு போயிட்டா நீ தோத்து போயிட்டு எடுத்துன்னு போறியா அப்படின்னு ஓடி போறான். ஓடி போய் இவரும் துரத்துறார். அங்கேருந்து கிருஷ்ணனும் ஓடி போய் சந்நிதியில போய் மறைஞ்சிட்டான். வாயில் காப்பாளர்கள்லாம் இவர் இப்படி ஓடி போறதை பார்த்து தடுத்துட்டான். கோவிந்ததாசரை தடுத்துட்டான். தடுத்ததும் இவருக்கு பயங்கர கோபம், வர்த்தம், அவன் வெள்ள வர்த்தம், அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு வாசல்லையே ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். பயங்கர கோபமா இருக்கார். இப்படி இருக்கிறச்ச விட்டல்நாத கோஸ்வாமி இருக்கார் இல்லையா, அவர் கோவிலுக்கு வரார். கோவிலோட அர்ச்சகால் வாயிற் காப்பாளர்கள் இங்க இருக்கிறவாள்லாம் என்ன நடந்தது, இங்கேருந்து இவர் கோவிந்ததாஸ் கோபமா இருக்கார் அப்படிங்கிறத அவர்கிட்ட தெரிவிக்கிறார். அதனால அங்கேருந்து நேரம் விட்டல்நாத கோஸ்வாமி வரார். இங்க வாப்பா கோவிந்ததாஸ், என்னாச்சு, ஏன் இங்க இப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்னதும் அவர் அங்கேருந்து சொல்றார், சக்கிய பாவத்துல தானே இருக்கார், கண்ணா பகவானுடைய சகாவா தானே இருக்கார். விட்டல்நாத கோஸ்வாமி வல்லபாச்சாரியால் இவாளுக்கெல்லாம் பகவானுடைய அம்மா பாவம், வாத்சல்ய பாவம். அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, கணேஷ் தேவிங்கிற ராணி, அந்த ராணி எப்படி ராமர்கிட்ட வாத்சல்ய பாவத்தோட இருந்தாலோ அந்த மாதிரி இந்த சம்பிரதாயத்துல வல்லபாச்சாரியால் விட்டல்நாத கோஸ்வாமி இவாள் எல்லாருமே வாத்சல்ய பாவத்தோட ஸ்ரீநாத்ஜியை தன்னோட குழந்தையா பார்த்துட்டு தான் யசோதா பாவத்துல தான் இவாள்லாம் இருப்பாளோ. அதனால கண்ணனோட சகாக்கள்லாமும் யசோதா அம்மாவா அம்மான்னு தானே கூப்பிடுவா. இப்படி இருக்கிறச்சே இவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் இவர் கோவிந்தாஸ் சொல்றார், மாதர் யசோதே பாலஸ்தே மரியாதாரஹிதோ ஹிசஹா மாமேவ நிந்தசித்வம் தூ சதாஹம் சாத்விதः கில. அம்மா யசோதம்மா, உங்க பையன் இருக்கானே ரொம்ப மோசம். அங்கே என் கூட விளையாடுறான், விளையாடிட்டு கோலி குண்டு விளையாடினா யார் ஜெயிக்கிறாளோ அவ தானே கோலி குண்டு எடுத்துன்னு போனோம். அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்.
நீங்க என்னன்னா என் குழந்தை நான் அவன்கிட்ட பறிஞ்சுக்கிறேன், பரம விஷமம், ரொம்ப பொல்லாது உங்க பையன், நல்லவனே கிடையாது அவன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல உபன்யாசத்துல சொல்லுவா, அவளுக்கெல்லாம் பாவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு சொம்புல தண்ணியை ரொப்பி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தண்ணி வழிய அந்த சொம்புல இருந்ததுன்னா அந்த சொம்பை நம்ம லேசா தட்டினா கூட அந்த தண்ணி சிந்திருவோம் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு பாவம் அப்படிங்கிறது அப்படி ரொம்ப வழியற அளவுக்கு இருக்குமா. கொஞ்சம் அவளோட பாவத்தை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாவம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால அவர் தான் விட்டலநாத கோஸ்வாமி அப்படிங்கிற பாவத்துல இவர் கோவிந்ததாஸ் அப்படிங்கிற பாவத்துல கேட்டார், என்ன ஆச்சுப்பா அப்படின்னு. இவர் அங்கேருந்து மாதர் யசோதே, அம்மா யசோதம்மா அப்படின்னு இவர் கேட்டாரோ இல்லையோ தன்னோட பாவம் வெளிப்பட்டு எடுத்து உடனே அவர் சொல்றார், அவர் யசோதியாவே ஆயிட்டார். ஆனதும் அவர் சொல்றார், மித்யாவதஸ்யர்பகத்வம் அஜிதோஹி சுராசுரைஹி ஸ்ரீநாத ஏவ சிதவான த்வமேவாசி பராஜிதா. நீ பொய் சொல்றப்பா குழந்தை, அதெல்லாம் இல்ல, ஸ்ரீநாத்ஜிலாம் அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டான், அவன் தோத்தே போக மாட்டான், என் குழந்தைய யாராலையும் தோக்கடிக்க முடியாது, நீயே தோத்து போயிட்டு அவன் எடுத்துன்னு போனான் அப்படின்னு அவன் மேல பழிய போடுறியா, என் குழந்தைலாம் தோக்க மாட்டான், என் குழந்தை அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் தோத்துப்பான், அவன் சமத்து, அவன் தோத்து போனா சமத்தா கோலி கொண்ட கொடுத்துட்டு போயிடுவான், அவன் விஷமமே கிடையாது என் குழந்தை அப்படின்ட்டு இவர் அங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார். போனதும் இவருக்கா ஆத்திரம், என்னடா இது யசோதாமாவும் பறிச்சுக்கிறா பத்தியா, அவன் தான் இப்படி இருக்கான் அப்படின்னா அம்மா கொடுக்குற செல்லம் தான், அவன் அம்மா கொடுக்குற செல்லம் தான் அவன் இவ்வளோ விஷமம் இவ்வளோ பொல்லாதான் இருக்கான் அப்படின்னு அவருக்கு இன்னும் கோபம். அவர் இன்னும் அப்படியே கோச்சுட்டு கோவில் வாசல்ல இருக்கார். குடில புருகுட்டிர் பூத்வா கோபேன ஸ்புரிதாதரஹ தத்ரைவ மந்திரத்வாரே கிருஷ்ண தாடன காங்ஷயா. இங்கேருந்து முடியெல்லாம் கலைஞ்சு போய் கோபேன ஸ்புரிதாதரஹா, அங்கேருந்து உதடெல்லாம் துடிக்கிறது, அங்கேருந்து அப்படியே பயங்கர கோபமாயிட்டோம்னாலோ இல்லைன்னா ரொம்ப அழுக வருது அப்படின்னாலும் உதடெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உதடு துடிச்சுன்னு இருக்கு. அங்கேருந்து கோவில் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா கிருஷ்ண தாடன காங்ஷயா, இந்த கிருஷ்ணா வரட்டும், அவனை ஒரு அடி வைக்கிறேன் அப்பதான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணனோட சகாவாவே இருக்கார் இல்லையா, அதனால தாசிய பாவத்துல இருக்கிறவாளுக்கு தான் அவர் பகவான், அவர் எவ்வளோ என்ன கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் தாசிய பாவத்துல இருக்கிறவா தான். கிருஷ்ணனோட ஃப்ரெண்டா இருக்கிறவாள்லாம் அவன் ஏமாத்துறானா வச்சுக்கிறேன் அவனை அப்படின்னு தானே இருப்பா. அதனால கோவில் வாசல்லையே அவனை அடிக்கிறேன் பார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். விரக்ஷமூலே நிகூடஸ்ச நிஷ்வசன் முஹு உபவிஷ்டோ பவத் குருத்தஹா தந்தான் கடகடாபயன். இந்த மரத்தடியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கார், பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு, கொதிக்க மூச்சு வரும் கோபமா இருக்கிறவாளுக்கெல்லாம். அந்த மாதிரி மூச்சு விட்டுட்டு தந்தான் கடகடாபயன், பல்லெல்லாம் கடகடான்னு கடிச்சுன்னு இருக்கார். இந்த மாதிரி கடிச்சுட்டு ரொம்ப கோபமான அவஸ்தையில இருக்கார். இப்படி இருக்கிறச்சே உள்ள விட்டல்நாத கோஸ்வாமி போய் கண்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணணும், மம்மு ஊட்டி விடணும். அதுக்காக அங்கேருந்து கண்ணனுக்கு போய் மம்மு ஊட்டணும்னு பார்த்தா அவன் ஸ்ரீநாத் தலையை தொங்க போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கானோ. தலையை தொங்க போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறச்சே இவர் இங்கேருந்து போய் மம்மு எடுத்து அவனுக்கு ஊட்டுறார். ஊட்ட விட போறச்சே பார்த்தா அவன் அப்படின்னு தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கான். இவர் கேட்குறார், ஸ்ரீநாதா குழந்தை என்ன ஆச்சுப்பா, என்ன ஆச்சு, ஏன் வருத்தப்படுற, தொப்ப பசிக்கிறதா, இல்லைன்னா யாராவது உன் பேச்சு டூ விட்டுட்டாளா, என்ன ஆச்சு அப்படின்னதும் அங்கே ஸ்ரீநாத்ஜி சொல்றானா, त्वमेव मिथ्या वदसि वात्सल्यात् मयि सम्प्रति गोविन्ददासो जितवान् अहमेव पराजितः क्रुद्धे गोविन्ददासे तु मय्येवं गोलिकाहरे चतुर्विधमिमं भोगं नाहमिच्छामि साम्प्रतम्. இந்த கோவிந்ததாசும் நானும் விளாடணும் இல்லைம்மா, நிஜமாவே கோவிந்ததாஸ் தாம்மா ஜெயிச்சான், நான் தோத்து போயிட்டேன். இந்த கோவிந்ததாஸ் அவன் தான் ஜெயிச்சான். அந்த கோவிந்ததாஸ் கோச்சுன்ட்டான். ஏன் அப்படின்னா நான் எல்லா கோலி குண்டியும் நான் திருடின்னு வந்துட்டேன், நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அதனால இப்படி கோவிந்ததாஸ் இப்போ கோச்சுண்டு அவன் பசிய வாடி போய் இருக்கான். அப்படி கோவிந்ததாஸ் இருக்கிறச்சே எனக்கு நீ இந்த இதில் பஞ்சபக்ஷ பரமான்னம் போட்டாலும் எனக்கு அது உள்ளே இறங்காதுமா அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொன்னதும் அங்கேருந்து விட்டல்நாத கோஸ்வாமி பார்த்தார். சரி இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு ஒன்று, கோவிந்ததாஸ் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு இல்லைன்னா சாப்பாடு உள்ளே இறங்காது. பாவம்மா கோவிந்ததாஸ், நானே தப்பு பண்ணிட்டேன், அவன் பசியில் வாடின்னு இருக்கான், என்னால் சாப்பிட முடியலம்மா அப்படின்னு இந்த ஸ்ரீநாத்ஜி சொன்னதும் அங்கேருந்து இந்த விட்டல்நாதர் அங்கேருந்து போகிறார்.
போய் பார்த்தா அந்த மரத்தடியில இன்னும் அவர் இருக்காராம். அப்படியே வந்து காலால தரையை வந்து கீறிண்டு வரட்டம், அந்த ஸ்ரீநாத்ஜி வரட்டம், கையில ஒரு தடியை வச்சுண்டு இன்னைக்கு அவனை உண்டு இல்லான்னு பண்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோச்சுன்னு இருக்காரு. கோச்சுன்னு இருக்கச்சு அங்கேருந்து விட்டல்நாத கோஸ்வாமி வந்ததும் அங்கேருந்து விட்டல்நாதர் வரதை பார்த்து கோவிந்தாஸ் கோபம் அப்படி தலையை திருப்பிட்டு அப்படின்னு திருப்பின்றதும் அங்கேருந்து அந்த விட்டல்நாதர் வந்து அடி கண்ணே குழந்தை, எனக்கு தெரிஞ்சிருக்குப்பா, நீ தான் ஜெயிச்சுட்ட, ஸ்ரீநாத்ஜி தான் தோத்து போயிட்டான், நீ இல்லைன்னா ஸ்ரீநாத்ஜி சாப்பிட மாட்டேங்கிறான், நீ வந்தாதான் சாப்பிடுவானா ஸ்ரீநாத்ஜி, நீ வா, நீ 2 பேருக்கும் சேர்த்து நான் ஊட்டி விடுறேன், உன் கோலி குண்டை ஓட்டியே திருப்பி தந்துடுறேன் வா அப்படின்னதும் உடனே அந்த கோவிந்ததாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்பதான் அவர் வந்து கோவம் தெளிஞ்சுதான். உடனே அங்கேருந்து சரி வா அப்படின்னதும் 2 பேரையுமா உள்ள கூட்டிட்டு வந்து 2 பேருக்கும் சேர்த்து கோவில்ல இருக்கிற பகவான் ஸ்ரீநாத்ஜி, அந்த ஸ்ரீநாத்ஜி பக்கத்திலேயே இந்த கோவிந்ததாசையும் உட்காத்தி வச்சு 2 பேருக்கும் ஒரே இலையில சாப்பாட்டு போடுறாங்களாம். கோவிந்ததாச கோவிந்தௌ பிரவதந்தௌ பரஸ்பரம் பரமான்னம் புபுஜது பிரேமலீலா பராயணௌ. இந்த 2 பேருக்கும் அப்படி வந்து ஒரே இலையில போட்டு சாப்பாடு போட்ட அப்புறம் தான் ஸ்ரீநாத்ஜிக்கும் சிரிப்பு வந்தது, அப்புறம் தான் கோவிந்ததாஸுக்கும் சிரிப்பு வந்தது. உடனே 2 பேர் முகத்துலேயும் அப்பதான் சிரிப்பே வந்தது, அப்பதான் முகமே மலர்ந்தது 2 பேருக்கும். உடனே 2 பேருமா சேர்த்து சாப்பிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையா பேசிண்டு 2 பேரும் அந்த மாதிரி கதை பேசிண்டு இப்படி சாப்பிட்றான். இப்படி சாப்பிட்டாதான் சாப்பாடு இறங்குமோ. இந்த கோவிந்ததாசர் பரம பக்தர்.